டெசிஷன் மேக்கிங் இது எல்லாத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். எனக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இந்த டெசிஷன் எடுத்துருக்கலாமோ, இந்த காலேஜில் சேர்ந்துருக்கலாமோ, இதை படிச்சிருக்கலாமோ அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே நமக்கு ஒரு கருத்து இருக்கும். அடடா இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தாட் ப்ராசஸ் நம்ம ஒரு பக்கம் நம்மளை அழுத்திக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, இன்றைக்கி ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னா இது பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அந்த முடிவை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்போம். அதனால் நமக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறதில்ல, ஒரு ப்ராக்ரஸ் ஆகிறதில்ல. இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இருக்கும். பழைய டெசிஷன் தப்பாக எடுத்துட்டோமோ அப்படின்னு கவலையும் வருத்தமும் இருக்கும். இதுலேருந்து வெளியில் வருவதற்கு என்ன வழி அப்படின்னு பகுத்தர்கிட்ட கேட்கும் பொழுது அருமையான ஒரு தீர்வு சொன்னார். வீடியோ முழுமையாக நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக ஒரு நல்ல புரிதலை கொடுக்கும். ஏபின்னு 2 டெசிஷன் இருக்குது. அதில் ஏவை சூஸ் பண்ணால் அதுக்குண்டான தன்மையில் இந்த வழியில் நம்ம பயணிக்க அடாப்ட் ஆயிடுவீங்க. பிஏ செலக்ட் பண்ணா அதுக்கு தகுந்த அடாப்ட் ஆயிடுவீங்க. ஓகே. பட் ஏவை தான் நான் செலக்ட் பண்ணேன், பிஏ செலக்ட் பண்ணலையே அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா, பிஏ ஆரம்பிக்கிறப்பயே ஒரு விபத்தை சந்திச்சு இறந்துருந்தீங்கன்னா ஆரம்பிக்கிறப்பே ஒரு விபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்ணிருப்பீங்க? அப்ப அதை விட்டுரு, ஏதோ ஒண்ணு எடு. ஏதோ ஒண்ணு எடு. உன்னுடைய உள் உணர்வு என்ன சொல்றதோ எடு. ஓகே. ஏன்னா சாப்பாடு பரவலா இருக்குது. ஓகே. எங்க போனாலும் சாப்பாடு தான். கரெக்ட். இப்படி போனா நல்லா சாப்பிட்டுருப்பேன், இப்படி போனா நல்லா சாப்பிட்டுருப்பேன்னா தீர்வு உன் கூட பயணம் செய்யுது. கரெக்ட். ஏவுல பயணம் செய்தா பில பயணம் செய்தா இல்ல, தீர்வு நீ பயணிக்கிற. கரெக்ட். உன் டேட்டா வச்சு நீ என்ன பண்ணிக்கிற, இதுதான் சரின்னு நீ நினைக்கிற, முடிவு பண்ணிக்கிறோம். கரெக்ட் பண்ணிக்கிற. அப்போ இந்த அணுகுமுறையில் நம்ம பயணிக்கும் பொழுது அப்போ நம்ம எடுத்த டெசிஷனுக்கு நம்ம அடாப்ட் ஆயிடுறோம். அது மிகச்சரியானதாக தான் இருக்கும் எந்த ஒரு சூழல்லையும். நீங்க மிக சரியானவரா இருக்கங்காட்டியும் தான் இருந்துகிட்டே இருக்கிறீங்க. ஓகே. ஆமாங்க, இந்த இருப்பே மிக சரியான ஒரு முடிவுனாலதான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. யூனிவர்ஸ்ங்கிற அந்த 3rd அசிஸ்டன்ட், 3வது உதவியாளர் நீங்க எடுத்ததுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டு வந்துட்டு தான் இருக்காரு. ஓகே. கரெக்ட். அப்ப நான் எடுத்த முடிவால ஒரு 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 சங்கடமான ஒரு சூழலை சந்திச்சேன்னா, அந்த சங்கடமான சூழல்ல நீ இருக்கிறதுனால உனக்கு என்ன அனுபவம் கிடைக்குது, உனக்கு என்ன லேர்னிங் கொடுக்கப்படுது. நீ இதோட அடுத்த கட்டத்தை பயணிச்சினா கீழ கிடைக்கிறதை விட பெட்டர் ஃபீல்டு இதுலயே கிடைச்சிரும். ஓகே. அதுக்குதான் இந்த அனுபவங்கிறத யூனிவர்ஸ் ஒவ்வொரு கணமும் செதுக்கி உங்களுக்கு உணர்தலையும் உணர்த்துதலையும் கொடுத்துட்டே வராங்க. கரெக்ட். அதனால டெசிஷன் மேக்கிங்கிறது, ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு டிலே பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நீங்க உங்களுடைய இருத்தல் வாய்ப்புகளை இழந்துகிட்டு இருக்கீங்க, வீணடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எடுத்துட்டு அடுத்ததுக்கு வந்துருங்க. நீங்க டெசிஷன் எடுத்தது யாருக்கு உடனே தெரியும் அப்படின்னு நீங்க வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கே தெரியக்கூடாது. அவ்வளவு ஃபாஸ்டா எடுக்கணும். ஓகே. அதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க ஜி இதுக்கு. வலது கை கொடுக்கறது இடது கைக்கே தெரியாது மகள. ஆமா, வலது கை கொடுக்கறது இடது கைக்கே தெரியக்கூடாது. கரெக்ட். அந்த அளவுக்கு என்ன பண்ணும், அதுகிட்ட ஆலோசனை கேட்க கூடாது, அதை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது. பாத்தீங்களா, அப்படி சொல்ல வரேன். கரெக்ட். செல்ஃப் டெசிஷன் எடுக்குது, அந்த செல்ஃப் டெசிஷன் எடுக்கிறத யாருக்கு தெரியக்கூடாது, நீங்க யாருக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது உன்னோட இணைஞ்சு நிக்கிறாங்கன்னு அதுங்களுக்கே தெரியக்கூடாது. அவ்வளவு ஃபாஸ்டா எடுத்துட்டு அப்படி வந்துட்டு அதுல என்ன கிடைக்குதோ அதை எடுத்துடணும், டக்குன்னு எடுத்துடணும். ஓகே. ஆனா நிறைய நேரங்கள்ல இது சரியா இது நல்லதா கெட்டதா இப்படி ஆலோசனை பண்ணி சிந்தனையில மூழ்கி டீப் திங்கிங் எல்லாம் போயிடுறோம். அப்ப நம்ம மைண்ட் இதை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே டெசிஷன் எடுத்துடணும்னு சொல்ல வரீங்க. ஆமாங்க, அனலைஸ் பண்ணனாவே அவங்க 20 வருட டேட்டாவை எடுத்து அப்படி விரிச்சு போடுவாங்க. ஓகே. அந்த 20 வருட டேட்டாவை பாத்தீங்கன்னா நீங்க அவ்வளவுதான், அப்படியே ப்ராஜெக்ட கையை விட்டுட்டு அப்படியே போயிடுவீங்க. ஓகே. ஆமா. அது எதுவா இருந்தாலும் நெக்ஸ்ட்ங்கிறது இன்ஃபினிட்டிவ். கரெக்ட்.
ஓகே, அடுத்தது யாருக்கும் தெரியாது. வி கான்ட் ப்ரெடிக்ட். அப்ப நீங்க எடுத்த முடிவால டக்குன்னு நீங்க அதிபரா கூட ஆகலாம் அல்லவா? கரெக்ட். அல்லது பெரிய ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்லயே நீங்க உலகம் உலகம் போற்றும் ஒரு தன்மைக்கு வந்துடலாம்ல. ஓகே. அதுவும் இருக்குது. அதனால டெசிஷன்ங்கிறது உடனுக்குடனே எடுக்கிறதுங்க. எடுக்கணும். உடனே ரொம்ப குயிக்கா டெசிஷன் எடுக்கணும். 2வது எடுத்த டெசிஷன் அதுக்கு தகுந்த மாரி நம்ம அதுக்கு ஒரு அடாப்ட் ஆயிக்குவோம். அது சிறந்ததா தான் அமையும் அப்படின்னு சொல்றீங்க. அமையும். ஏன்னா அது லேர்னிங் கொடுக்குது. நெக்ஸ்ட் யாருக்கும் கரெக்ட். தெரியாதுங்கிறப்ப நீங்க ஏங்க குழப்பணும்? கரெக்ட். நெக்ஸ்ட் யாருக்கும் தெரியாது. நீங்க ஏன் குழப்பிக்கணும்? இந்த வீடியோவோட டேக் அவே என்ன அப்படின்னா, ரொம்ப குவிக்காக டெசிஷன் எடுத்துருங்க. ரொம்ப போட்டு அனலைஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் எந்த டெசிஷன் எடுத்தாலும் ஈல்டு உறுதி. நீங்கள் நினைத்த காரியம், நினைத்த நோக்கம், நினைத்த இலக்கு நிச்சயமாக நீங்கள் அடைந்து விடுவீர்கள். அதில் என்ன நமக்கு அனுபவம் கிடைக்கிறதோ அந்த அனுபவத்தின் மூலமாக தான் நம்ம அந்த இடத்தை அடைவோம். பிரபஞ்சம் எப்பொழுதுமே துணை இருக்கும், உங்கள் கூடவே பயணித்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். அப்போ ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை. என்ன இருக்குது டக்குன்னு எடுத்துகிட்டு அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை சார்ந்த நிறைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன்.